வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்கள குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களாக இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில் போகிறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறோன்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக நம்மளை அமைக்க அவங்க டாமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிற பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள். பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி, சந்திரன் உச்சம் அடையக்கூடிய ராசி. ரொம்ப ரொமான்டிக்கான ரிஷபராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி என்னோட பதிவை பார்த்துருக்க உங்களுக்கு தெரியும். 2025 ரிஷபம் உங்களுக்கான வருடம். அதாவது குரு பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, சனி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ராகு பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இது தனிப்பதிவு ராகு கேது பயிற்சி அப்படின்றதால திருப்பி ஒரு முறை சொல்கிறேன். ராகு கேது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க. சனி பகவான் 11ஆம் பாவம் லாபஸ்தானம், நிறைய லாபங்களை வாரி வழங்க ரெடியாக இருக்காரு. ராகு பகவான் 10ஆம் பாவம், கேது பகவான் 4ஆம் பாவம். இந்த கேது பகவான் 4ஆம் பாவம் இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 10ஆம் பாவம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அபரிவிதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழிலில் பெரிய முன்னேற்றம், பெரிய லெவலில் மேன்மை, பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர், புகழ், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். பாப்புலரான, ரொம்ப வந்து சொசைட்டியில் நல்ல பாப்புலரான பர்சனாலிட்டிஸோட கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கணும், ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்தாலே நம்மளால ரொம்ப ஈஸியாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலர் ஃபிகர்ஸோட கான்டாக்ட் அப்படின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார பதவியில் போய் உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு இது ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ராகு கேது பயிற்சினால முக்கியமாக ராகு 10ஆம் பாவத்தினால தொழிலில் பயங்கர சக்ஸஸ் எல்லாம் வந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவ் நான் கடைசியில் சொல்கிறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு. எப்போ வந்து பாப கிரகங்கள், சாயா கிரகங்கள் ஒரு உத்தமமான ஒரு நல்ல ஸ்தானத்தில் போய் உட்கார்றாங்களோ, ஒரு சுபமான ஸ்தானத்தில் போய் உட்கார்றாங்களோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அபரிவிதமான நற்பலன்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் தான் வந்து பாருங்கள், சனி பகவான் 11ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி. ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் நடக்கும். எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு டாக்டராக இருக்கீங்க, நல்ல குவாலிஃபைடு பர்சனாலிட்டி, ஒரிஜினாலிட்டி உண்டு. ஆனால் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே தெரியவே இல்லை. நிறைய இப்போ அப்படி தானேங்க இருக்குது. ரொம்ப புத்திசாலிங்க எங்கே வெளியே தெரியுறாங்க இல்லைங்களா. பெரிய ஆளாக இருக்கவங்க எல்லாம் புத்திசாலிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இப்போத்தைய காலகட்டம் கடிகாரம் அப்படின்றதுனால ரொம்ப புத்திசாலிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்காங்க. வசதி, வாய்ப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க. பட் பியாண்ட் தட் ரிஷபம், உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்குது, நீங்கள் நல்ல புத்திசாலிகள், நல்ல அறிவாளிகள், உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு வந்து குக்கிராமத்தில் ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் குவாலிஃபைட் டாக்டர், நல்லா வந்து திறமை இருக்குது. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திறமை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத்திரம், ஒரு குடம்னு வச்சுக்கோங்க, ஒரு குடத்துக்குள்ளே ஒரு விளக்க வச்சு அந்த தட்டு போட்டு மூடிட்டா எப்படி இருக்கும்? சுடர் விட்டு எரியும் விளக்கு தான், ஆனால் குடத்துக்குள்ளே வச்சு தட்டை போட்டு மூடிட்டாங்க. அப்போ அந்த வெளிச்சம் வெளியவே தெரியாது இல்லைங்களா. ஆனால் இந்த காலகட்டம் ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 1.5 வருஷத்தில் அந்த விளக்கு எடுத்து வெளியே வச்சு பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சுடுவார். அப்போ க்ளீனாக நிறைய பிரதிபலிக்கும், நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக
ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காலகட்டம். ராகு பகவான் அதை தான் செய்ய போறார். அதாவது எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாம்பே, டெல்லி இந்த மாரி பெரிய சிட்டீஸ்ல பெங்களூர், சென்னை இந்த மாரி சிட்டீஸ்ல வந்து ஒரு டிஜிட்டல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆயி ஒரு பெரிய லெவல்ல ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு சின்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். பொதுவா வந்து பாருங்க, அ சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, ரிஷபம் தொழில்ல எவ்வளோ முன்னேறினாலும் அஃபெக்ஷன் பாசம். நம்ம சாயறதுக்கு தோள் இல்லையே! அப்படின்னு சும்மா இருக்கும்போது அந்த அந்த பாசத்த நெனச்சு ஏங்கும். அது வந்து ஹஸ்பண்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட லவ் யாரோ அவங்கள நெனச்சு, நெனச்சு, நெனச்சு ஏங்குவாங்க. அந்த ஏக்கத்த தூக்கி மூட்ட கட்டி வச்சுட்டு முன்னேறுற வழிய பாருங்க. இது ஒரு மைனஸா இருக்கும். 2வது இன்னொரு மைனஸ் இருக்கு. என்ன அப்டின்னா, இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஆப்போசிட் ஜெண்டர் இப்ப நீங்க லேடியா இருக்கீங்கன்னா ஒரு ஜென்னு, நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா ஒரு லேடியோட உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றத ஏற்படுத்துவாரு. ஒரு சவகாசம் அப்படின்றத ஏற்படுத்துவாரு. ஒரு தொடர்பு அப்படின்றத ஏற்படுத்துவார். அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இது ராகு பகவான் குடுக்கறது. சரி இப்ப இந்த ராகு பகவான் 10ஆம் பாவத்துல எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்காரு. நெறைய நல்லது செய்ய போறார். இருந்தாலும் இவருக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்ல தான் செய்வேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 4 கிலோ சர்க்கரை வாங்கிக்கணும். சர்க்கரை வாங்கிட்டு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க ஓடும் நீர்ல அந்த 4 கிலோ சர்க்கரைய ராகு பகவானோட பேர சொல்லி அந்த 4 கிலோ சர்க்கரைய விடலாம். ஓம் ரங் ராகுவே நமக, ஓம் ரங் ராகுவே நமக, ஓம் ரங் ராகுவே ராகுவே நமக அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சர்க்கரைய விடும்போது நெறைய நற்பலன்கள ராகு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சரி, இப்ப கேது பகவான் 4ஆம் பாவத்துக்கு போயிருக்கார். இந்த கேது பகவான என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிராகன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேது வந்து பாருங்க வெறுமனே இருக்காரு. அவரு பெருசா ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படின்னா இந்த கேத்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரு ஜாதகத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்காரு. அதுக்கும் மேல பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்காரு. பாபரோட பார்வையா இருக்காரு. இல்ல அவர் தனிச்சே இருக்காரு அப்படின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆ ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஒரு யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 சம்பளம் வாங்கியிருந்திருப்பாங்க. ஹைலி குவாலிஃபைடா இருப்பாங்க. அந்த தசா புத்தி முக்கியமா தசை வரும்போது ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிஸார்டர்ஸ், இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ், மென்டல் டிஸார்டர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து கிரகங்கள் கேது பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு விஷயத்த குடுக்கும். ஒரு பயப்படுற விஷயம் மாரி குடுக்கும். தொடர் கொலையெல்லாம் செய்றாங்க பார்த்தீங்களா, இந்த சீரியல் கில்லர்ஸு. அதே மாதிரி பாருங்க, சிஐடி ஆஃபீசர்ஸ் நல்ல விஷயத்துல சொல்லணும்னா, ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர்ஸு. அதே மாதிரி பாருங்க, தப்பான விஷயத்துல சொல்லணும் அப்டின்னா, மனநோயாளிகள், ஒரு சீரியல் கில்லர்ஸு. நெறைய வந்து பிள்ளைங்கள வந்து தப்பா வந்து இது பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் குடுப்பாரு. நோய், குணமே ஆகாத நோய், அதையும் குடுப்பாரு. அந்த குணமே ஆகாத நோய தீர்த்து வைக்கிறவரும் கேது பகவான் தான். புரியுதுங்களா? அவரே வந்து நோயும் குடுப்பாரு. அவரு கால புடிச்சாலே அவரே தீர்த்து வைப்பார். ஞானகாரகன் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஞானகாரகன் உங்களுக்கு வந்து பாருங்க 4ஆம் பாவத்துல வந்திருக்கார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா, சுக தாயார் ஸ்தானம். சுக தாயார் ஸ்தானத்துல கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, நம்ம சுகம் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா, எக்ஸ்ட்ரார்டினரி நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். புரியுதுங்களா? நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது ஜாதக ரீதியா சுய ஜாதகத்தையும் நீங்க இது கம்பேர் பண்ணிக்கணுங்க. சுய ஜாதகத்துல கேது எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு அளவிட முடியாத கம்ஃபர்ட் கண்டிப்பா கிடைக்கும். அம்மானோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். கேது கொஞ்சம் பாதகமா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல, அம்மானோட ஆரோக்கியத்துல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நெறைய பேருக்கு வெளியூர் செல்ல வேண்டிய பிராப்தம் ஏற்படும். வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் ஏற்படும். ஆ அம்மா இந்த கேது 4த்ல இருக்கிறது நெறைய பேருக்கு வந்து பாருங்க, அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப்ல ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு இம்பாக்ட். நம்ம எவ்ளோ பண்றோம், நம்ம பிள்ளை நம்மள கவனிக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற இம்பாக்ட் ஏற்படும். நம்ம அம்மாக்கு நம்ம எவ்ளோ பண்றோம், நம்ம அம்மா நம்மள கன்சர்ன்டா பார்க்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்ற இம்பாக்ட் ஏற்படும். ஸோ ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இது சுய ஜாதகத்த பொறுத்து நீங்க வந்து கிளீனா டிசைட் பண்ணிக்கணும். பெரும்பாலும் நெறைய பேருக்கு மைனஸ் வரும். அதாவது அம்மானோட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது குறைய ஆரம்பிக்கும். நெறைய பேருக்கு வந்து பாருங்க, தாயினோட ஒரு பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது தாய் வழி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா, அது பிள்ளைங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ நான் இந்த கேது 4ஆம் பாவத்துல இருக்கிறதுனால ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். சரி இப்ப இதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல தானே செய்வோம். அது என்ன அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் கடுகு எண்ணெய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது. இப்ப வடநாட்டுல கடுகு எண்ணெய் தானம் பண்றது ஏத்துப்பாங்க. இப்ப நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய் நெறைய யூஸ் பண்றது இல்ல இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் இல்லன்னா மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை ஒரு ஈசன் கோயில்ல நம்ம வந்து புளியோதரை செஞ்சு, அத கடுகு எண்ணெயில தாளிச்சு நம்ம பொதுவா எள்ளெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் அதுல தாளிப்போம் பார்த்தீங்களா? அதுக்கு பதில் கடுகு எண்ணெயில தாளிச்சு, அந்த புளியோதரை வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு
நம்ம வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். வசதி இருக்குது அப்படின்னா பெரிய தட்டில் கொடுங்க. வசதி இல்லை அப்படின்னா சின்ன தொன்னையில் கொடுங்க. இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஓடும் நீரில் மஞ்சள் கலர் பூ. மஞ்சள் கலர் பூ நம்ம பெருசாக எதுவும் சொல்லவே வேண்டியதில்லை. ஓடுற தண்ணி இல்லை கடலில் போயிட்டு மஞ்சள் கலர் பூ கொஞ்சம் கையில் எடுத்துட்டு நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு கொஞ்சம் போடுங்க. அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்வை தானம். இந்த போர்வை தானத்துலேயும் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த மாதிரி போர்வை தானம் பண்ணுறது அப்படின்றது கேத்துவை பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு எக்ஸ்ட்ராடனரி பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். வீட்டில் நாய் வளங்க, இல்லைன்னா தெரு நாய்களுக்கு உணவளியுங்கள். இதை விட ஒரு உன்னதமான பரிகாரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ரிஷபத்துக்கு. ரிஷபம் இந்த 2.5 வருஷமும், அதாவது சனி 2.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது 1.5 வருஷம் எக்ஸ்ட்ராடினரியான டைம். வாழ்த்துக்கள்.